Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1125 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு சென்டமோரு கண்டமேனிக்கு சண்டை போட்டு கடைசியில கிசரு கையால சம்பவமானால அவனுக்கே பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, வேர்ல்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா அண்ணனாவது தம்பியாவது யாரா இருந்தாலும் கேட்டுக்கு வெளியே தான். இப்ப என்னன்னா சென்டமோரு பாசிபிஸ்டாஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான்ல, அது எல்லாமே இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி தான். இப்ப இது கிசரு கையில கிடைச்சிருச்சு. சோ அவன் என்ன பண்ணுவான், பாசிபிஸ்டாஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவான். உங்க கமாண்டர் நான் போட்ட போல்ல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, இனி நான் சொல்றதா மட்டும்தான் நீங்க கேட்க போறீங்க. உங்களோட மிஷன் டோட்டலாவே மாறிடுச்சு. நீங்க நேவி ஷிப்ஸ் எதையுமே அட்டாக் பண்ணாம அதை அட்டாக் பண்ண வர சி பீஸ்ட் எல்லாத்தையுமே காலி பண்ணுங்க. இதுதான் உங்க நியூ மிஷன் சொன்ன அடுத்த செகண்ட் நேவி ஷிப்ஸ் அட்டாக் பண்ண வந்த பீஸ்ட்ங்க எல்லாத்தையுமே பாசிபிஸ்டாஸ்ங்க அடிச்சு நொறுக்கும். இப்ப பாத்தீங்களா காமெடிய, நம்ம ஆளுக கூட நின்னு இந்த நேவி கப்பல் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லும் போது அப்படியே அசையாம நின்னுட்டு இருந்ததுங்க. இப்ப அவங்க கூட சேர்ந்து சி பீஸ்ட்ங்களை காலி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருந்த சி பீஸ்ட்ங்க எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிருங்க. நேவி ஆளுகளுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ரைட்டு, இனிமேட்டு நமக்கு பிரச்சனை ஓவர், இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம வைஸ் அட்மிரல்ஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கமாண்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த உடனே டோபர்மேன் கப்பல்ல இருக்க சாட்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அந்த ஆளு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மூழ்கடிக்கிறது வேஸ்ட் தான், பட் இப்ப நமக்கு தேவை பாசிபிஸ்டாஸ் தான். கடைசியா நடந்த எல்லா டேமேஜஸையும் சொல்லு அப்படின்ட்டு இங்க இருந்துகிட்டே என்னென்னலாம் வெளியில நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கேட்டே தெரிஞ்சுக்குவான் அந்த ஆளு. மூக்க பாத்தீங்களா என்ன ஷார்ப்பு. சரி, இப்ப சென்டமருவ மட்டையாகிட்டாங்கன்னு வேகா பங்குக்கு தெரிஞ்ச உடனே மனுஷனுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு இருந்த ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் ஃபீல்டே அவன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவனையே கொஞ்ச நேரத்துல காலி பண்ணிட்டான்னா அப்ப இவங்க நிலைமை. அப்ப கிசரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், அவனுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல. அப்படி இப்படின்ட்டு நம்மளால கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. வேகா பங்கு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இப்படி அவனை அடிச்சு போடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே கடுப்பாயி சீக்கிரமா அந்த டிஃபென்ஸை டீஆக்டிவேட் பண்ணுங்க, சென்டமருவோட எஃபோர்ட்டை நம்ம வீணாக்க கூடாது, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்ட்டு வெறித்தனமா உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டுவாங்க, எப்படியாச்சும் அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணணும்னு. யாருக்கு ஜாலியா பட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது வேகா பங்கு, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜின்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். இங்க வேகா பங்குக்கு என்ன ஒரு பீதினா, அந்த கிசரு வந்து ஒரு லைட், அவனால இந்த பேரியரையும் தாண்டி உள்ள வர முடியும். அப்படி வந்துட்டானா தான் பிரச்சனையாச்சே. இத கேட்டுட்டு உசோப்பு என்னையா சொல்ற, என்ன சொல்ற, அவன் மட்டும் இங்க வந்தானா எல்லாத்தோட சோழியும் முடிச்சிருவான்னு பதறிட்டு இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி இவங்கிட்ட சிக்கி சினாபினமாய் தப்பிச்சதே பெரிய விஷயம். இப்ப வந்தான்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்ன ஒண்ணு, முன்னாடி நம்ம ஆளுங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, இப்பதான் கைடோவிய கதற கதற விட்டு பொழந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அதனால நின்னு அடிப்பாங்கன்னு நம்புறேன். அவனுமே ஸ்டார் ஹேட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு சரக்குன்னு உள்ள புந்துருவான். அதே நேரம் அந்த வேகா ஃபோர்ஸ் ரோபோட்டை வச்சு கப்பல் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பேரியர் மட்டும் இறங்கிருச்சுனாலே போதும், இவங்க உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லிலித். அவ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஜுவல்லரி பாணி இருக்காளே, அவ சாப்பாடை உட்காந்து பொழந்து கட்டிட்டு இருக்கா. கூட கம்பெனி கொடுக்கறது நம்ம லூஃபி. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு பொழந்து கட்டிடணும். ஏன்னா எம்டி ஸ்டொமக்ல எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த பிராங்கி என்னடா என்ன சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப இருக்கோம், எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தா உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க, தின்னி பண்டாரங்களான்னு திட்டிட்டு இருக்கும் போது பயங்கரமா அங்க அலாரம் அடிக்கும். நம்ம ஆளுகளுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாதே. சோ லிலித் கிட்ட கேட்டா அது எமர்ஜென்சி அலாரமாமா, இந்த பிளேஸ்க்குள்ள யாரும் வர முடியாது, அப்படி யாராச்சும் வந்துட்டா மட்டும்தான் இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா யாரும் வந்திருக்காங்க, அது எப்படி பாசிபிள்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க கிசரு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டான். வந்தவன் அவனோட டாஸ்க ஒரு டைம் சொல்லிக்குவான். ஒன்னு வந்து பவர் பிளான்ட்டை சேஃப்டியா வச்சுக்கணும், ரெண்டாவது பங்க் ரெக்கார்ட்ஸை பத்திரமா பாத்துக்கணும், மூணாவது யோர்க்குக்கும் எதுவும் ஆகாம அவளையும் பத்திரமா பாத்துக்கணும். வேகா பங்க் வந்து முன்னாடி நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனா கடமேன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் அழிச்சிடணும்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். கிசரு இந்த மாதிரி டோமுக்குள்ள வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே உசோப்பு கதர்ல அந்த பில்டிங்கே வெடவெடத்து போயிரும். லூஃபியும் மத்தவங்களும் வேற வெளியில இருக்காங்க, என்ன ஆகுமோன்னு ஒரே பதட்டம். சரி ஸ்னைலை யூஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வேகா பங்க் பாத்தீங்கன்னா சீரியஸா பாஸ்வேர்டை கிராக் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் லுச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானா. ஸ்டசி பாத்தீங்கன்னா கேஷுவலா காஃபி குடிச்சிட்டு இருப்பான். சடனா ஷாக் ஆவா, என்னடான்னு பார்த்தா லுச்சி வந்து வேகமா ஓடி வருவான் வேகா பங்க் அட்டாக் பண்றதுக்காக. வந்தவன் வந்த வேகத்துல அவன் ஃபிங்கர்ஸ வச்சு ஒரே சொருகு, அவ்வளவுதான் வேகா பங்க் காலின்னு பார்த்தா இடையில ஸ்டசி வந்து பூந்துருவான். சோ அந்த குத்த அவ ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டான். இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஆளுக்கு செம காண்டாயிரும். சஞ்சி தான் செம உசாரு. அவன் என்ன பண்ணுவான், நமி கிட்ட இருந்த பபுள் கன்னை வாங்கி அந்த கக்கு பையில ஃபர்ஸ்ட் பால்குள்ள அடைச்சிருவான். ஏன்னா இவனு எந்திரிச்சு வந்து தலைவலியை உண்டு பண்ணிட கூடாதுல்ல. அவன் அடுத்த அட்டாக் வேகா பங்க பண்றதுக்குள்ள ஜோரோவோட என்ட்ரி. ஏண்டா விளக்கண்ண, உன் ஆளு உள்ளுக்குள்ள வர வரைக்கும் சைலண்டா இருந்துட்டு இப்ப வேலையை காட்டுறியான்னு கேட்டா
கேட்டா நானும் கிசரும் இருந்தாலே போதும்டா, உங்க எல்லாரோட கதையை நாங்க இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசுவான். கண்ணு நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க ஒண்ணு இப்போ முன்ன மாதிரி இல்ல அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பிரஷர் கொடுப்பாங்க. அந்த இடமே அப்படியே வெடவடத்து போயிடும். அதுக்கப்புறம் ஜோரோ பாத்தீங்கன்னா அவன் மொத்த எனர்ஜியும் கொடுத்து அடிச்சு தூக்கிட்டு போயிருவான். பில்டிங் குள்ளெல்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டு போவானா பாருங்க எந்த அளவுக்கு நம்மால பவரை யூஸ் பண்ணிருக்கான்னு. ரெண்டு பேருமே தனியா வந்துட்டாங்க அப்படின்னா ஜோரோவுக்கும் அவனுக்கும் தான் தாறுமாறா சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். இங்க உள்ள வந்த கிசரு 1000 சனி கப்பலை அந்த ரோபோட் தூக்கிட்டு போறத பாத்துருவான். உடனே பக்கத்துல வந்து பாத்துட்டு, ஓ கப்பல் இங்க இருக்குதா, அதனாலதான் கடலோரமா இல்லையா, சரி பரவாயில்ல மாட்டிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை நம்மளும் நோட் பண்ணிடுவாங்க. லூஃபி கிட்ட டே இப்ப என்ன பண்றது, கிசரு வந்துட்டான் அப்படின்ட்டு பதட்டப்பட்டு அவன்கிட்ட கேட்டா ஆளை காணும். எங்கடான்னு பார்த்தா பையன் ஆல்ரெடி சண்டைக்கு கிளம்பிட்டான். இவன் என்ன பண்ணுவான், அவனோட லேசர் பவரை வச்சு அந்த கப்பலை சோழிய முடிச்சிடலான்ட்டு போகும்போது நம்மால மாசா ஒரு லேண்டிங் கொடுப்பான். வாங்க தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபியோட ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படியே லைட் வேகத்துல ஓங்கி வந்து ஒரு மிதி. கிசரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, பட் ஆனா பிளாக் பண்ணிட்டான். என்ன தம்பி பேசிட்டு இருக்கும் போதே இப்படி ரூடா நடந்துக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்குன்னு கேட்பான். நம்மால டெரரா ஒரு லுக் விட்டுட்டு, கிசரு எங்களை இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்திருப்ப, ஆனா இதுக்கப்புறம் வேற மாதிரி பாப்ப. இந்த 2 வருஷத்துல நாங்க முன்ன விட 100 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிட்டோம். நீயா நானு இன்னைக்கு பாத்துரலான்ட்டு அப்படியே வெறித்தனமா சொல்லுவான். சரி இனி இதுக்கப்புறம் இந்த சண்டையில கிசரு ஜெயிக்கிறானா இல்ல நம்மால ஜெயிக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.